Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சூப்பராக ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு. இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கேரட், பெரிய உருளைக்கிழங்கு, இதை ரெண்டையும் பாயில் பண்ணி இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். பன் வந்து பாவ் பாஜி பன் விற்கும். அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பன்னு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக பன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ண ஆனியன் 1, அப்புறம் ஒரு ஆஃப் லெமன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு. கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம், சென்னா மசாலா கூட சேர்த்துக்கலாம். கீ. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட்டான பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அது கிரேவி மாதிரி வராது. இல்லைனா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கான பிறகு நம்ம பாயில் பண்ணி துருவி வச்சுருந்த கேரட் அப்புறம் பொட்டேட்டோ, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கலர் உங்களுக்கு கம்மியாக தான் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கலர் பொடி இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு மசாலாவை சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா வேண்டாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பட் அந்த கரம் மசாலாலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் நம்ம நிறையா சேர்க்குறனால அதுவே போதும். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் சில்லி பவுட்ரு சேர்க்காதீங்க. இப்போது இது நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பன்னை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து இதில் நம்ம பன்னை டபுள் சைடு சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னை நடுவில் சென்டரில். இது மாதிரி ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், டபுள் சைட் பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பன்னும் டோஸ்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கீ இல்லைன்னா நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சமாக சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.